ஹாய் ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். கப்பல் ஒரே நிமிஷம். கையன் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. கையன் அப்பன், கந்தன், கதிர்வேலன், கடம்பன், அப்பன், எம்பெருமான், சிவபெருமான், சித்தர்கள் யாரை நோக்கி செல்கின்றார்கள்? எங்கள் அப்பன் சிவபெருமானை நாடி ஓடிக்கொண்டே இருந்தார்கள் காலம் ஃபுல்லாக. வேர்க்கடலில் வறுத்து வச்சிருக்கிறேன் 2 வரமிளகா, ஒரு 3 பெரிய பூண்டு, இது எல்லாமே கருவேப்பிலை எல்லாமே வறுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி பாக்ஸில் இருக்குது, நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம செடியில் விட்ட கருவேப்பிலை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதே எதுக்கு தோசைக்கல் வச்சுட்டு இந்த அம்மா இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணேன். பன்னீரம் ஊற்றலான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தது கற்பனை குதிரை. இந்த பனியாருக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே டக்குன்னு மைண்டுக்குள்ளே இன்னொன்று ஓடினதுனால ஒரு சின்ன மாற்றங்கள் சேஞ்சு. எண்ணெய் கொஞ்சோண்டு, இது நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருப்பேங்க. இது கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன். வடிவேல் சொன்ன மாதிரி பங்களா எங்கள் வீடுன்ற மாதிரி சின்ன இடங்க. இதில் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஓடிட்டுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது தோசைக்கல் கரெக்டாக தெரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா நம்ம செடியில் விட்டது, ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலே தான் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டு ஒரு சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. ஜீரகம் இருக்கும், கடுகு இருக்குது, உளுத்தம்பருப்பு இருக்குது, லைட்டாக கடலப்பருப்பு. ஏன்னா இதுக்கு எல்லாமே இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு இது எல்லாமே இப்போ செய்ய போகிற விஷயத்துக்கு ஃபேவர். இப்போ கருவேப்பிலையும் சும்மா அப்படியே தண்ணியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் கையிலே. ஏன் இதுக்கு ஒரு சட்டியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேறு ஒன்றும் இல்லை. போட்டுடலாங்களா? எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி, என்னவோ துணியை துவைச்சி தொங்க போடுறோம் அப்படின்றோம் இல்லையா? துணி என்ன வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கு. இது ரொம்ப நேரம் வணங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் வணங்கினாவே போடுங்க. இந்த வேர்க்கடலை, இந்த தேங்காய், ஒரு பாக்கு சைஸு புளி, ஒரு பச்சை மிளகா எல்லாமே போட்டு ஒரு சட்னி இப்போ நான் செய்ய போகிறேன்.
டிஷ்ஷுக்கு சட்னி இது ஆல்ரெடியே நிறைய பேர் செஞ்சிட்டாங்க, நான் ஒன்றும் புதுசாக செய்ய போகிறதில்ல. ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லாவே வந்து வெந்துருச்சுங்க. நெய் தான், ஃபுல்லாக நெய். நல்லா வணங்கி எடுத்து அவ்வளோதாங்க. அது இவங்க வேலை முடிஞ்சுது. அவங்களோட சாப்பிட்டு கொண்டு இதாங்க மாவு, இட்லி மாவு, கடை மாவு தாங்க. நம்மளது வந்து கம்மியாக இருக்குது, இன்னைக்கு கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரும்போது, கடையிலேருந்து வரும்போது வாங்கிட்டாங்க. இது நம்ம பச்சையாக கூட போடலாம், கடுகு போடுறோம் இல்லைங்களா, அதனால வந்து நாங்கள் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடுகு உப்பசரம் தாங்க எடுத்து கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கா மேடம் அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு செகண்ட் இந்த இடத்துல தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. இதுதான் இது பாத்திரத்தை வச்சுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு. வேர்க்கடலை சட்னி, வெங்காயம் அரிஞ்சு போட்டு இட்லி தான் ஊற்றப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கா இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காஞ்சிட்டு இருக்குங்க. காயிட்டும் உள்ள இன்னொரு மாவில் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே போட்டுங்க. கூடவே கொஞ்சம் வணக்கிடும் போது போட்டிருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாங்க. ஏன்னா வேர்க்கடலை தான் சட்னி செய்ய போகிறோம்ப, அதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை,
ஏன்னா இந்த எண்ணெய் இருக்கிறதுனால லைட்டாக எண்ணெய் இல்லை, நெய் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு 2 முட்டை மட்டும் உடச்சி விட்டுக்கலாங்க. 2 முட்டை. முட்டை சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நைட்டில் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ அதுவும் இல்லை, பையனோட நம்ம உட்கார்றதுனால கப்பல் கிழக்கே சிதற்கிட்ட நம்ம உட்காந்து பேசணுன்றதுனாலே நான் இப்போ வந்து மேக்ஸிமமாக நைட்டில் முட்டை அதுக்கு முந்தைய நான் முட்டை எடுத்துக்காமல் தான் இருந்தேன். பையன் கூட உட்கார்றதுனால இல்லை, தண்ணி கொஞ்சம் மேலே தெரியுதோ. ஆமாம், ஏன்னா இப்போ எக்கு ஊற்றுறதுனால தண்ணி கொஞ்சம் நமக்கு கம்மியாக வேணும். இல்லைச்சுன்னா அது வந்து தண்ணியில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா. உடனே தண்ணி எடுத்துடலாம், கம்மி பண்ணிடலாம். நினச்சேன். ஓகே, சரியா இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இல்லைச்சுன்னா அது நம்ம வந்து தண்ணி 2 முட்டை தாங்க உடச்சி விட்டுருக்குறேன். முட்டை பன்னீரை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கப்புறமா பார்த்தேன் இது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா எண்ணெய் நிறைய நம்ம ஊற்றி செய்யணும், நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நானே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். முட்டை ஊற்றி ஒரு இட்லி ஊற்றிடலாமா? ஓகே, எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஆட்டின மாவு இல்லை, கடை மாவு தான். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆயில் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறவங்க, எனக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்க. ஏன்னா வந்து வெங்காயம், பெருங்காயம் இதெல்லாம் போடுறதுனால டக்குன்னு ஜீரணம் ஆகிடும். எக்கு போடுறதுனால எக்கு ஜீரணம் ஆகாது. நான் இந்த எக்கு போடுறதுனால பெருங்காயம், எண்ணெய் இல்லை இல்லைங்களா, இது நெய் மட்டும்தான் போட்டு அந்த வெங்காயத்தை வறுத்து எடுத்துட்டுக்கிறோம்ப. பார்க்கலாம். இது ஒரு அடிச்சில் ஊற்றிட்டு இது கரெக்டாக வந்தால் ஓகே, கரெக்டாக வரும். வந்துச்சுன்னா அதோட விட்டு இருக்கிற மாவை தம்பிக்கு பணியாரம் ஊற்றி கொடுத்துடலாம். ஒரு அடிச்சில் வரும். அதனால் சட்னி போட்டாச்சு. சட்னி தாளிக்க மாட்டேன் எப்போவுமே. வந்து தம்பி வந்து சின்ன வந்து என்ன செய்வான், இப்போ இட்லி ஊற்றினாலையும் அவன் வந்து பொடி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பொடி போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா. அவன் என்ன செய்வான்னா, வடை சட்டியிலேயே எண்ணெயா நெய்யா நல்லெண்ணெய் தான் தான் இருக்குது, எண்ணெய் ஊற்றிடணும் வடை சட்டியில். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதிலே பெருங்காயம் போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அந்த
பொடி எடுத்து போட்டு இறக்கிடணும். இட்லி வந்து நம்ம சின்ன சின்னதாக புட்டு போட்டு அவனுக்கு தாளித்து கொடுத்துடணும். அதில் அவனோட இது வந்து டேஸ்ட் வந்து அவனுக்கு நம்ம பொடி போட்டு சாப்பிடும்போது அவன் வந்து பொடியிலே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடுவான். ஏன்னா அவன் எப்பவுமே அந்த மாதிரி தான் ஒரு வித்தியாசமான இதோடவே கேட்டு இருப்பான் தம்பி. ஏன்னா மேக்ஸிமம் வந்து தாளிக்கிறப்பா இந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் நான் ஒண்டியாக சாப்பிட்றதா இருந்தால் நான் தாளிக்க மாட்டேன், அப்படி விட்ருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நம்ம போட்ட பத்தல் இன்றைக்கி ஏன்னா நான் வீட்டில் இல்லாதனால தட்டில் வச்சுட்டு போயிடுவேன். அதனால் நேற்று ஒரு நாள் வச்சேன், முந்தி ஒரு நாள் வச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக தரையில் போட்டு கீழே காட்டன் போட்டு தரையில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க 1 kg வாங்கினதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். இது வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சிருச்சேன்னா இந்த அளவுக்கு வந்துடும். எடுத்து பாக்கெட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு நம்ம இது பொரிக்கிறதுக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அங்கே போகலாம், ரெடி பண்ணிட்டுருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம், காயெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நான் தம்பி எந்திரிச்சு வரல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வண்டியே எடுத்துகிட்டு போயிட்டுக்க முடியாது. தம்பி வந்தால் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே ஒரு ஆசை வளர்த்துருக்கிறேன், அல்ப ஆசையை. தம்பி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து முட்டை இட்லி அவனுக்கும் அதே தான். இது எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டேன். சூப்பருங்க. அவனுக்கு இது தான், தம்பிக்கு இவ்வளோ தான். பணியாரம் கேன்சல். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி, ஏன்னா சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோம்ப, எப்படி நம்ம உடம்பு கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இப்போ எல்லாமே வந்து வயிற்றில் இருக்கிற கருவுக்கு வந்து சுகர் வருது, கேன்சர் வருது இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா நமக்கு வந்து வேலைகள் இல்லை, சும்மா சாப்பிட்டு ஏசிலேயும் ஃபேன் காற்றுலேயும் உக்காந்துட்டு தூங்கிட்டு கிளம்ப. அதிகமாக நடமாட்டம் வளைஞ்சி நெளிஞ்சு வேலை செய்கிற ரஜினி சார் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம உடம்பு எந்தெந்த பக்கமெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு சக்கராஸ் இருக்குது. ஒரு அதுக்குன்னு ஒரு யோகாவில் வந்து ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து செய்ய போகிறதில்ல, உட்காந்துட்டு அதுக்கு பணம் கொடுத்து அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம்ப. காட்டில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு 10 பைசா செலவில்லாமல் அதிகமாக அந்த வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா செஞ்சு முதுகு எலும்பு தேய்மானம் நரம்பு அங்கே போய் மாட்டிடுச்சு. தேய்மானம் அடிச்சுன்றது தான் விவசாயம் செய்கிற மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா சாணி அள்ளி தலையில் வச்சாங்களான்னு நிமிந்துட்டு போனால் அந்த 7 சக்கராசும் ஸ்டெடியாக நிற்கும். குமிஞ்சி அவங்க வீடு வாசல் கூட்டும்போது அவங்களுக்கு எல்லா சக்கராசும் நம்ம சொல்கிறதில்ல அத்தனையும் வளைஞ்சி நெளிஞ்சு தண்ணி இடுப்பில் தூக்கிறதுல இருந்தாலையும் இப்போ தெருவு பைப்புங்கள்லாம் போட்டு சில பேர் இடுப்புலையும் தூக்குறாங்க, தலையிலையும் வைக்கிறாங்க. மூட்டைகள் தூக்குறது, பில்லு பிடுங்கிறது, நாற்று நடுறது. இன்னுமே சில பேர் நாற்றுல ஏதோ ஒரு இடத்துல பயிர் வந்து மிஷின் வச்சு, ஏன்னா கூலி கொடுக்க முடியாத அதிகமாக இந்த ஏரி வேலைக்கு போயிடுறாங்க இல்லைங்களா, 100 நாள் வேலைக்கு போகிறதுனால மக்கள் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வச்சு பயிர் நடுறாங்க. களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வேலை செஞ்சு தானே அவங்களுக்கு எந்த உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லைங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோம்போ துணி துவைக்கிறதுக்கு மிஷினு முன்னையாவது கிரைண்டரில் மாவள்ளி போட்டால் அதுக்கு நம்ம கை கொஞ்சம் வேலை கொடுக்கும்ப, அதுவும் இல்லை. அப்படியே கமுத்துனா மாவு ஊற்றிக்கணும்.
இட்லி தோசை ஊற்றுறதுக்கும் மிஷின் வந்துடுச்சு. எதுக்கு தான் கண்டுபிடிச்சி விஞ்ஞானம் மூலிமா கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்குறாங்களா, அத்தனையும் நம்ம உடம்புக்கு கெடுதலுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிறதில்ல. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்காங்க, பணத்துக்கோசரம் ஓடிட்டு இருந்தால இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கொடுக்குற வேலை எல்லாமே மிஷினுக்கு கொடுத்துட்டு உக்காந்துட்டுக்கிறம்ப. அதனால எல்லா வியாதியும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க. உக்காந்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் போடும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொட்டிட்டு பயந்துட்டு பாதி நேரத்தில் பிள்ளைங்கள விட்டுட்டு ஓடிட்டு பண்ணிட்டுக்கிறோங்க. அதெல்லாம் தவிர்க்கணுன்னா சில சமையல்களை நம்ம அதுக்குன்னு வாரத்தில் 1 தாட்டி 2 தாட்டி நமக்கு டைம் கிடைக்கும் போது ஆயிலெல்லாம் கம்மி பண்ணிட்டு சாப்பிட்லாம். அதுக்கு தான் இதை இவ்வளோ தூரம் நான் பேசுனதுக்கு காரணமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கோசரம் தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாட்டு காய் வகைகளை எடுத்து நிறையா சமைச்சு சாப்பிடுங்க. கீரைகளை எதுவுமே ஒதுக்கி வைக்காதீங்க. மாத்திரை கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம உடம்புக்கோசரம் உயிருக்கோசரம் பயந்துட்டு ஓடிட்டு எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா. கீரை வகையெல்லாம் காய் வகைகளை எதுவுமே ஒதுக்கி வைக்காதீங்க, சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி நிறைய மக்கள் விவசாயம் செய்கிற மக்கள் வெளியில் ஒவ்வொரு பொருட்களை பற்றியும் நன்மைகளை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. வாங்கி சாப்பிட்லாங்க நீங்கள் தாராளமாக. நாங்களும் எல்லாமே உடம்புக்கு தேவை இருக்கிறது, பாடிக்கு தலைக்கு எல்லாமே நாங்களும் தயார் பண்ணிட்டுருக்குறோங்க. ரெடி பண்ணி மக்களுக்கும் கொடுத்துட்டுருக்குறோங்க. பொடி மூலிமா வத்தல் மூலிமா. நீங்களும் தேவையாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் தாங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரு. நீங்கள் ஒரு மெசேஜ் கூட அனுப்பலாங்க. நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறோங்க. அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு. மக்களை இன்றைக்கி இட்லி வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு போட்டு இஞ்சிலேருந்து எல்லாமே போட்டு ஒரு இட்லி ஊற்றிட்டேன். ஆரோக்கியமானது. வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டேன். இது நான் தாளிக்கல. எனக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ எனக்கும் என் பையனுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு தேவை இருந்தால் தம்பிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இதை அதான் பொடி மசால் பண்ணி அவனுக்கு இட்லி கொடுத்துருவேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இது தாங்க. மதியானம் ஏதாவது ஒரு காய் ஏதாவது வாங்கிட்டு இல்லை பசலைக்கீரை நல்லா அழகாக நம்ம செடியில் இருக்கா கட் பண்ணி போட்டு செஞ்சு கடைஞ்சி தக்காளி ரசம் இருக்குது நேற்று வச்சது சூடு பண்ணி அப்பளம் போட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி வீடெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கிறேங்க. வீட்டில் இருக்கிற ஜாமான்மெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் எனக்கு இதுதாங்க. என் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான ஒரு சமையலை சாப்பிட்றேன். இதை பார்க்குற மக்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. பாய் மக்களே. நம்மளோட ஐயா கேளக்கே சித்தரோட நமோ நமக நமோ நமக நமோ நமக.